Hi friends, நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பண்ண போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வால் ஹேங்கிங். இத நீங்க உங்க வீட்ல எல்லா இடத்துலயுமே பண்ணி வைக்கலாம். ரொம்ப சூப்பரா அழகா இருக்கும். சோ வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆரஞ்சு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வால் ஹேங்கிங் பண்றதுக்காக நான் கொஞ்சம் கலர் A4 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். நான் 3 கலர் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எங்க வீட்டு பக்கத்துல ஸ்டேஷனரி கடையில கிடைச்சிச்சு. இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டு 2 ரூபாய். உங்க ஊர்ல ஸ்டேஷனரி கடையில கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். வாங்க வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் பேப்பர் மொத்தமா நீங்க அளந்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் இருக்கு. மேல் பக்கம் இந்த பக்கம் இல்ல, மேல் பக்கம் 21 சென்டிமீட்டர் இருக்கு. இதை நம்ம 3 பார்ட்டா பிரிச்சுக்க போறோம். 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்னு சொல்ற கணக்குல நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இதை மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்ல 7ல வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 14. அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இனி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்ல ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பேப்பர்லயே 3 பீஸ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க 18 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இந்த பீஸை ஒரு 45 டிகிரி சரிச்சு வச்சுட்டு இந்த சைடு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடுல இருந்து நல்ல டைட்டா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எண்டில் கம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு கையை எடுத்துறாதீங்க. கையை எடுத்துட்டீங்கன்னா இது லூஸ் ஆயிரும். ஸோ 2 மினிட்ஸ் இதை பிடிச்சுக்கோங்க இப்படியே. இதே மாதிரி நமக்கு 18 ரோல் வேணும். ஸோ நம்ம அந்த 18ஐயும் செய்து எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ 18ஐயும் ரோல் பண்ணி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஃப்ரேம் செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஃப்ளவர் செய்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்ல நான் இதே மாதிரி 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக ஒன்று இந்த பக்கமாக ஒன்று வச்சு நீங்கள் கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் எந்த கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிகால் கம் வச்சு தான் ஒட்டிகிட்ருக்கேன். நம்ம இனி அடுத்ததை ஒட்டலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் கம் வச்சுக்கலாம். ரெண்டையுமே சேர்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்துலேயும் ஒன்று வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ கீழ்ப்பக்கம் ஒட்டியாச்சு. இனி மேற்பக்கம் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கத்தில் கிளியராக முடிச்சாச்சு. இனி நம்ம சென்டரில் வச்சிடலாம். இனி இதே மாதிரி 3 இந்த சென்டரில் ஒட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம மேற்பக்கம் முழுவதும் ஒட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம அடிப்பக்கம் தான் ஒட்டணும். ஸோ இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அடிப்பக்கத்தை ஒட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா காஞ்சாச்சு. இனி நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டு அடுத்த பக்கத்துலையும் இதே மாதிரி ஒட்டி எடுத்துடலாம். இந்த பக்கம் எப்படி ஒட்டணும்னா நம்ம அந்த பக்கத்தில் ஒட்டுற மாதிரி தான் இதுக்கு 2 பக்கத்துலையும் ஒவ்வொன்று ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 2 பக்கத்துலையும் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 3 ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ நம்ம 2 பக்கத்தையுமே ஒட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம சென்டரை மட்டும் ஒட்டி எடுக்கணும். ஸோ அதையும் ஒட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. இனி இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம ஃப்ளவர் பண்ணலாம். ஃப்ளவர் பண்ணுறதுக்காக நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனி நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃப்ளவர்
பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போது 8 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு 7 சென்டிமீட்டரில் கட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பூ. இல்லை நீங்கள் 9 சென்டிமீட்டர் அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மொத்தமாக 5 பூ தேவை. நமக்கு ஒரு பேப்பரில் 2 பூக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இனி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் அதில் 8 சென்டிமீட்டர் கட் பண்ணதுனால இங்கேயும் நான் 8 சென்டிமீட்டர் எடுக்கேன். இதையும் நம்ம இனி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ 3 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம இதில் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 பீஸையும் நம்ம மாற்றி வைக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கிராஸாக மடித்து எடுத்துக்கோங்க. இப்படி மடித்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை 2ஆக மடிச்சுக்கணும். இப்படி நீங்கள் 2ஆக மடிக்கும்போது மீண்டும் ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இப்படி 2ஆக இருக்கிறதுல 1 எடுத்து இந்த பக்கமாக மடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததை எடுத்து திருப்பி மடித்து எடுத்துக்கோங்க. திருப்பி மடிக்கும் போது இப்படி ஒரு முக்கோண ஷேப்பு கிடைக்கும். முக்கோண ஷேப்பில் ஒரு பக்கத்தில் இதே மாதிரி 2 இதாக இருக்கும், ஒரு பக்கத்தில் எல்லாமே ஓப்பன் மாதிரி இருக்கும். ஒரு 3 செட் இருக்கும். இந்த பக்கத்தை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு இதை இப்படி திருப்பி எடுத்தீங்கன்னா இந்த கோன் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இனிதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நடுவில் இருக்கிறதுல இருந்து நீங்கள் லீஃப் வரைஞ்சி எடுக்கணும். லீஃப் இல்லாமல் ஃப்ளவரோட அந்த இதழ்கள் வரைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்தே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த 2 இடத்துலையுமே இருந்தே கட் பண்ணி இந்த எண்டு வரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரே ஒரு இதழ் மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நமக்கு ஒரு தட்டு கிடைச்சிச்சு. இதே மாதிரி 2 கூட எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பூவோட 3 லேயரையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இனி நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து இதோட ஒவ்வொரு இதழ்களையுமே இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா இதழ்களையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எல்லா இதழ்களையுமே மடித்து எடுத்தாச்சு. இனி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டும்போது இதழில் இருந்து கொஞ்சமாக நீங்கி வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த செட்டையும் ஒட்டிக்கோங்க. அந்த இதழ்களும் இதே மாதிரி மாறி மாறி வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் லேயர் லேயராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ஃப்ளவர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதில் சென்டரில் கொஞ்சம் சீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நான் ப்ரௌன் கலரில் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ப்ரௌன் கலர் ஷீட்டில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை 2ஆக மடிச்சுக்கலாம். இதே மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டதுக்கப்புறமா இதை இதே மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை திருப்பியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எல்லாமே ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க, மொத்தமாக கட் பண்ணி எடுக்கல, கீழே கொஞ்சமாக விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மொத்தமாக கட் ஆயிரும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை இப்படி நுமுக்கும் போது இந்த இடம் கட் ஆகி இருக்காது. ஸோ அந்த இடத்தையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது மீண்டும் நுமுக்கும் போது இந்த இடம் கொஞ்சமாக கட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இறுக்கமாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதோட எண்டை மட்டும் நம்ம லைட்டாக ஒட்டி விடணும். ஸோ அதுக்காக லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இனி ஒரு 2 நிமிஷம் இது காயட்டும். இப்போ நம்ம சூப்பராக ஒட்டி எடுத்தாச்சு. இனி லைட்டாக இதை விரிச்சு விட்டுக்கோங்க. இப்படி விரிச்சு விட்டதுக்கப்புறமா இனி நம்ம செய்து வச்சிருக்க பூக்கை சென்டரில் ஒட்டிடலாம். ஸோ அதுக்காக இதோட பேக் சைடு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூவில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கூட விரிச்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க. நம்ம பூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இது காயட்டும். இதே மாதிரி இன்னும் 4 பூ தேவை. இனி நம்ம அந்த 4 பூவையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போது எல்லா பூவையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஃப்ரேமில் ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃப்ரேமில் சென்டரில் இருக்க 2லேயும் மட்டும் நம்ம எண்டை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீதி எல்லாத்துலேயுமே இங்கே உள்ளாடி சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இதே மாதிரி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் இருக்கிறதுல மட்டும் இதே மாதிரி லெவல் பார்த்து மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு சைடில் பூ வச்சுட்டு சென்டரில் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபோட்டோ வைக்கல, ஃபுல்லாகவே பூ வச்சு தான் செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம சென்டரில் பூ வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே இதில் கிராஸில் வச்சிடலாம். அதே இதில் கிளியை வச்சு விட்டுக்கலாம். இதுவே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம வால் ஹேங்கிங் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஹேங் பண்ணி விடலாம். ஸோ அதுக்காக பேக்கில் நம்ம டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டி விட போகிறோம். இது நம்ம ஹேங் பண்ணலாம். நம்ம இப்போ சூப்பராக ஹேங் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you. Bye bye.